மலையாளத்தில் புகழ்பெற்ற புலவர் குஞ்சன் நம்பியார் ஆவார். இவருடைய பாடல்களை பாடி மகிழாத மலையாள மக்களே இல்லை எனலாம். இவர் பிறந்ததைப் பற்றி அங்கே வழங்கும் கதை இது. ஏழை நம்பூதிரி ஒருவர் தன் மகளுக்கு திருமணம் செய்ய நினைத்தார். திருமணச் செலவிற்காக தொலைவில் இருந்த ஊருக்கு சென்றார். அங்கேயே தங்கி பலரிடம் உதவி கேட்டார். தேவையான தொகை சேர்ந்தது. பணப்பையுடன் ஊருக்கு புறப்பட்டார். கோயில் அவர் கண்ணில் பட்டது. இறைவனை வழிபட்டுவிட்டு செல்லலாம் என்று கோயிலுக்குள் சென்றார். அங்கிருந்த திருக்குளத்தில் யாரும் இல்லை. பணப்பையை கரையில் வைத்த அவர் குளத்தில் இறங்கினார். தன்னை மறந்து நீண்ட நேரம் நீராடினார். கரை ஏறிய அவர் அங்கே பணப்பையை காணாது திகைத்தார். பாடுபட்டு சேர்த்த பணம் பறி போய்விட்டதே, என் தலைவிதி இப்படியாகி விட்டதே என்று அழுது புலம்பியபடி அங்கிருந்து சென்றார். சில மாதங்கள் கழித்து மீண்டும் அந்த ஊருக்கு வந்தார். பழையபடி உதவி கேட்டு அலைந்தார். கோயில் பூசாரி ஒருவர் அவரை தன் வீட்டிற்கு உணவு உண்ண அழைத்து சென்றார். பூசாரியின் மனைவி கணவருக்கும் அவருக்கும் உணவு பரிமாறினாள். குளக்கரையில் பணப்பையை தொலைத்ததை பற்றி வருத்தத்துடன் சொன்னார் அவர். இதை கேட்ட அவள் அறைக்குள் சென்று பணப்பையுடன் வந்தாள். இது உங்கள் பணப்பையா பாருங்கள் என்றாள். அதை வாங்கிய அவர், அம்மா, இது என் பணப்பைதான், உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். நீங்கள் குளத்தில் நீராடிக் கொண்டிருந்தபோது அங்கே வந்த மாடு பணப்பையின் மீது சாணம் போட்டது. அதன் சாணத்திற்குள் பணப்பை முழுவதும் மறைந்துவிட்டது. கரை ஏறிய நீங்கள் பணப்பை திருடு போய்விட்டதாக நினைத்தீர்கள். சாணம் எடுக்க வந்த நான் பணப்பையை பார்த்தேன். உரியவரிடம் சேர்க்க வேண்டும் என்று காத்திருந்தேன் என்றாள் அவள். அம்மா, இவ்வளவு காலம் இந்த பணப்பையை பாதுகாத்து வந்தீர்கள். இந்த பணத்தில் பாதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அவர். பணம் எதுவும் வேண்டாம், உங்கள் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்துங்கள் என்றாள் அவள். தன்னை மறந்து உணர்ச்சி வசப்பட்ட அவர், அம்மா, அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையால் இந்த நாடே புகழ் பெறும் என்று வாழ்த்திவிட்டு சென்றார். அவர் வாழ்த்தியது போல அடுத்த ஆண்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையே குஞ்சன் நம்பியார் ஆவார்.